ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கேன் வெர்சஸ் குட் இந்த ரெண்டு வேர்டுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கலாம். கேன் அப்படின்னா முடியும்னு அர்த்தம், குட் அப்படின்னாலும் சேம் மீனிங் தான், பட் பாஸ்டில் யூஸ் பண்ணுவோம். கேன் வந்து ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணுவோம், குட் வந்து பாஸ்டில் யூஸ் பண்ணுவோம். இப்போ கேனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எபிலிட்டி, ஐ கேன் ஸ்விம், என்னால் ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கிட்ட பர்மிஷன் கேட்போம்ல, கேன் ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி, இட் கேன் ரெயின் டுடே, இன்னைக்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா ஒரு பாசிபிளோட சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துலயும் கேன் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து குட்டுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாஸ்ட் எபிலிட்டி, ஐ குட் ரன் ஃபாஸ்ட் வென் ஐ வாஸ் யங், நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரொம்ப வேகமா ஓடினேன். இப்போ வந்து நம்மளோட பாஸ்ட்ல இருக்கிற சொல்ற இடத்துல நம்ம வந்து குட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பொலைட் ரெக்வஸ்ட், ரொம்ப பொலைட்டா ஒருத்தவங்க கிட்ட கேட்பாங்க, தயவு செய்து உள்ளே வரலாமா, இல்லை நான் உள்ளே வரலாமா, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற இடத்துலையும் இந்த வந்து குட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி, பாசிபிலிட்டி அப்படின்னா இது 100% நடக்காது, ஒரு 20%, ஒரு 100% இல்லாம ஒரு ஒரு 30% வச்சுக்கலாமே, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது யூஸ் பண்ணலாம். இட் குட் ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யலாம் அப்படின்ற இடத்துலையும் குட் யூஸ் பண்ணலாம். கேன் வெர்சஸ் குட் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்னா, கேன் வந்து ப்ரெசன்டபிலிட்டி, குட் வந்து பாசிட்டிபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபார்மல் ரெக்வஸ்ட், குட் வந்து பொலைட் ரெக்வஸ்ட். இந்த மாதிரி வீடியோக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.